நேயர்களே, இன்றைய வாஸ்து பகுதியில் பல கேள்விகள் இருக்குது. என்னென்னா, அரசியல்வாதியாக வர வேண்டும், அரசியலில் நல்ல பேர் புகழ் வர வேண்டும், அதுக்கு எங்கள் வீட்டில் என்ன தோஷம் இருந்தால் எப்படி எடுக்கிறது, அல்லது எங்கள் வீடு எப்படி இருந்தால் நாங்கள் பெரிய அரசியல்வாதியாக வருவோம். பாருங்க, அரசியல் என்று சொல்லும் பொழுது ஃபஸ்ட்டு உங்களுடைய ஜாதகத்தில் ராஜ கிரகங்கள் நல்லா இருக்கணும், ராஜ யோகம் நல்லா இருக்கணும். அப்பொழுது தான் நீங்கள் அரசியல்வாதியாக வர முடியும். பாருங்கள், 10,000 வருஷத்துக்கு முன்னே இருக்கிற வரலாறு, ராமர் காலத்துடைய வரலாறு, கிருஷ்ணனுடைய வரலாறு, அலெக்சாண்டருடைய வரலாறு, நெப்போலியனுடைய வரலாறு, இந்த மாதிரி பலதெல்லாம் எடுக்கலாம். ஆனால் எ கிங் ரூலர், அதாவது ஒரு மனிதன் சாதாரண மனிதனாக இருந்து பெரிய பதவியில் வர்றது, அதுக்கப்புறம் அவங்க கூட சேர்ந்தவங்க எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக பணக்காரனாக மாறிடுறாங்க. இது இந்தியாவில் இருக்கு. இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஆனால் இந்த வாய்ப்பை பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும் ஐயா. அதுக்கப்புறம் வீட்டுடைய வாஸ்து பாருங்கள். இதை நான் கொஞ்சம் பிரித்து சொல்கிறேன். ஏன்னா நான் இந்தியாவில் இருக்கிற பல டாப்லேருந்து பாட்டம் எல்லாமே பார்த்துட்டேன். டெல்லியில் இருக்கிற பெரிய பெரிய ஆளுங்கள்லேருந்து தில்லி, பாம்பே, கல்கத்தா, ஆசாம், ராஜஸ்தான், எல்லாமே மகாராஷ்டிரா எல்லாமே பார்த்துட்டு, பீகாரில் இருக்கிற பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் பார்த்துட்டு, என்னுடைய அனுபவம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பொலிட்டீஷியனில் ஒரு மனிதன் ஜெயிச்சு வர்றவங்க 99% ஃபஸ்ட்டு எலெக்ஷனில் பெரிய பதவியில் வசிக்கிறவங்க அவங்க வீட்டில் கண்டிப்பாக தென்மேற்கில் படக்கிறதே கிடையாது. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? தென்மேற்கில் படக்கிறதே கிடையாது. ஆமாப்பா, இதுதான்ப்பா உண்மையான ஜோசியம், இதுதான் உண்மையான வாஸ்து. புது புது வாஸ்துக்காரங்க யார் வீட்டுக்கும் போக மாட்டாங்க, அவனுக்கெல்லாம் வரலாறே தெரியாது. எந்த ராஜா வீட்டுக்கும் யாராவது ஒரு எம்பி எம்எல்ஏ வீட்டுக்கும் போகணும். இப்போது அவங்களுக்கு யாராவது ஒரு பெரிய ஆளுங்க அவங்களுக்கு வாஸ்து பண்ணுறது கூப்பிட்டாங்கன்னா, சார் யூ ஷுட் ஸ்லீப் இன் தி சவுத் வெஸ்ட்டு, தென்மேற்கில் போய் படுங்க அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. இவங்க போய் படுத்த உடனே பிபி வந்துடும், சுகர் வந்துடும், டென்ஷன் வந்துடும், தோத்துடுவாங்க. பீகாரில் பெரிய மினிஸ்டர், உதாரணத்துக்கு சொல்கிறேன், பேரை கேட்காதீங்க, ஹோம் மினிஸ்டராக இருக்கிறவர், அவர் வீட்டுக்கு வாஸ்து பண்ண கிட்னி ஆஃப் சவுத் வெஸ்டில் பெரிய கிணறு, ஆனால் வீட்டின் வடகிழக்கில் படுக்கிறாரு, சென்டர் ஆஃப் ஈஸ்டில். டெல்லியில் பல மினிஸ்டரை பார்த்தேன், சென்டர் ஆஃப் ஈஸ்டில் படுக்கிறாங்க, சென்டர் ஆஃப் ஈஸ்டில் படுக்கிறாங்க, சென்டர் ஆஃப் நார்த்தில் படுக்கிறாங்க பெரிய பெரிய ஆளுங்க. நீங்கள் தென்மேற்கு திசையில் படுக்கணும் அப்படின்னா அந்த ரூமுக்கு மத்திய பாகத்தில் நீங்கள் படுக்கிற ரூமுக்கு பின்புறம் அட்லீஸ்ட் உங்கள் ரூமுக்கு 30% காலி இடம் உங்கள் கட்டிலுக்கு பின்னால் இருக்கணும். அப்பொழுது தான் பேர் புகழ் பதவி எல்லாமே. செவரு ஒட்டி பிட்டெல்லாம் இருந்ததுன்னா பதவி எல்லாமே போயிடும். டென்ஷனில் சேர்ந்துடுவீங்க, ஹெல்த் ப்ராப்ளம் வரும். இப்பொழுது சாதாரண மனிதன் பொலிட்டீஷியனாக வர வேண்டும். ஐயா, நான் கவுன்சிலராக வரலாம் அப்படின்றேன். நான் ஒரு வாடகை வீட்டில் இருக்கேன், எனக்கு வெறும் 2 ரூம் தான், எங்கள் பாட்டிக்காரங்க நான் நல்ல வேலை செய்கிறேன் அதுக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க, நான் நின்னா என்னுடைய வீடு எப்படி இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன். எந்த திசை வீடு இருந்தாலும்ப்பா, ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து பழைய பொருள்கள் எல்லாமே எடுத்துடுங்க. வீட்டுக்கு மத்திய பகுதியில் மேற்கில் தலை வச்சு கிழக்கில் கால் வச்சு படுங்க. வீட்டுக்கு தென்கிழக்கில் சமையலறை வைங்க, வடகிழக்கில் தண்ணீர் வைங்க. வீட்டுடைய கலர், இந்த பேஸ் பொலிட்டிஷியன்
கீழ் லெவல்லேருந்து மேலே வர்றவருக்கு சொல்கிறேன். என்னது, உங்கள் ஜாதகத்தில் ராகுவும் சூரியனும் நல்லா இருக்கான்னு பார்த்துங்க. மேற்கில் தலை கிழக்கில் கால், ரூமுக்கு மத்திய பகுதியில் படுக்கணும். அதுக்கப்புறம் வீட்டை சுத்தமாக வைக்கணும். லைட் கலர், ஒயிட் கலர், ஆஃப் ஒயிட் கலர் வைக்கணும். வடகிழக்கில் தண்ணி இருக்கணும். டைரக்டாக வடகிழக்கு வாசல் இருக்கக்கூடாது. இருந்தால் எந்த காலத்துலேயும் நீங்கள் ஒரு பொலிட்டீஷியனாக வரவே முடியாது. வீட்டுக்கு 2 பாகத்தை விட்டு 3வது 4வது பாகத்தில் தான் வாசல் இருக்க வேண்டும். கொஞ்சம் பெரிய போஸ்ட், வட்ட செயலாளர், எம்எல்ஏ யாக வர வேண்டும் என்றால் நீங்களும் உங்கள் வீட்டுக்கு டைரக்டாக கிழக்கு வீட்டு வரைக்கும் பேசுகிறேன். ஏன்னா எல்லாம் திசைக்கு பேசினா வேலைக்கு ஆகாது. கிழக்கு திசை வீடாக இருக்குது. டைரக்டாக வடகிழக்கில் வாசல் இருந்தால் பதவி கண்டிப்பாக அடுத்த வாட்டி எலெக்ஷனில் ஜெயிச்சு நீங்கள் எம்எல்ஏ எம்பியாக வரவே முடியாது, தோத்துடுவீங்க. வடகிழக்கில் டைரக்டாக இருந்ததுன்னா 2 பாகத்தை கிழக்கில் விடுங்க. தெற்கில் இருந்தால் தெற்கில் 2 பாகத்தை விட்டு வாசல் வைங்க. மேற்கில் இருந்தால் மத்திய மேற்கில் வாசலை வைங்க. வடக்கில் இருந்தால் சென்டர் ஆஃப் நார்த்லேருந்து கொஞ்சம் தள்ளி வடமேற்கில் வாசல் வைங்க. அப்பொழுது தான் 20 வருஷம் 30 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு அந்த பதவி நீடித்து இருக்கும். அல்லது சில பேர் வடக்குலேருந்து வாசல் வருதியா அப்படியே பேசேஜை விட்டுறாங்க. அந்த மாதிரி பேசேஜ் காலியாக இருந்தாலும் கிழக்கில் 2 பாகத்தை விட்டு உள்பாகத்துடைய வாசல் இருந்தால் தான் நீங்கள் ஒரு பொலிட்டீஷியனாக எம்எல்ஏ எம்பியாக வரலாம். அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு 99% ட்ரை பண்ணுங்க. உங்களுடைய தலை படுக்கும் பொழுது கிழக்கு திசையில் இருக்க வேண்டும். பாருங்கள், ஏன் நான் உங்களுக்கு பீங் ஏ பொலிட்டீஷியன் வடகிழக்கில் டோர் இருக்கக்கூடாது அதுக்கு ஒரு உதாரணமும் சொல்கிறேன். ஹைதராபாத்தில் ஒரு பஞ்சாரா ஹில்லில் XYZ யாருடைய பேரும் கேட்கக்கூடாது, சொல்லவும் மாட்டோம். நான் ஒரு பெரிய மனிதனுக்கு வாஸ்து பண்ணுறேன். அப்போ அவர் சொல்கிறார், பக்கத்தில் பாருங்கள் பலானா ஆள் இருக்காரு அப்படின்னு. சூப்பரான பங்களா, பெரிய காலியான இடம், டைரக்ட் வடகிழக்கில் வாசல். டைரக்டில் வடகிழக்கில் ஒரு வாசல், கார் போகிறதுக்கு பெரிய வாசல், உள்ளே போனோம் பெரிய கார்டன், அதுக்கப்புறம் உள்வாசலும் டைரக்டாக வடகிழக்கு. பெட்ரூம் இன் தி சவுத் வெஸ்ட்டு. நான் என்ன சொன்னேன் தெரியுங்களா? இவர் சூசைடு பண்ணி செத்து போடுவாருன்னு. அப்போ இங்கே இருக்கிறோம், சார் வாட் யூ வாண்ட் டு சே? ஐ ஆம் நாட் சேயிங் எனிதிங். அதாவது உச்சவாசல் என்று சொல்லும் பொழுது மனிதன் தன்னுடைய அகங்காரத்தினால் பதவியில் இருந்து ஏதாவது பெரிய சிக்கல்ல நான் ராஜாவாக இருக்கேன், என்னை யாரையா கேட்க போகிறான் அப்படின்னு நினைச்சிட்டு தப்பு மேலே தப்பு செய்து கொண்டு இருந்து பெரிய சிக்கலில் மாட்டிட்டு வெளியே சொல்ல முடியாத வீட்டிலேயே அவர் சூசைடு பண்ணி செத்துட்டார். அதனால் எப்பொழுதுமே இது ஜோசிய சாஸ்திரத்தில் ஒன்று இருக்குது, உச்சன் பார்த்தால் மிச்சம் இருக்காது என்று சொல்வார்கள். அதே போல் வாஸ்துவில் உச்சவாசலுக்கு எதிர்க்க உச்சவாசல் டைரக்டாக இருந்தால் அந்த வீட்டில் இருக்கிறவங்க சில நாட்கள் எம்எல்ஏ எம்பி மினிஸ்டராக இருந்து திடீர்னு அந்த பதவியை விட வேண்டிய நிலைமை உருவாகும். ஜோசியம் என்றது வாஸ்து என்றது பெரிய கடல்லப்பா. அதனால் இந்த மாதிரி கொஞ்ச நேரத்தில் இதெல்லாம் சொல்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் பொலிட்டீஷியனாக வர வேண்டும் என்றால் வீட்டுடைய பிரதான வாசலை சரியாக வைத்து சரியான திசையில் படுத்தால் கண்டிப்பாக உங்கள் நாடுக்கும் உங்கள் வீட்டுக்கும் உங்கள் ஃபாலோவருக்கும் நீங்கள் நன்மையை செய்து பேர் புகழுடன் வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.